டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 19 கொஸ்டின் பார்த்துட்டோம். இது 20th கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இதில் நமக்கு காமனாக ஏதாவது வந்து டிவிசரோ இல்லை அடிஷனோ இல்லை வந்து ஒரு காமனாக ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிறதோ இல்லை வந்து மல்டிபிள்ஸ் ஆகிறதோ இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் இதே மாதிரி வந்துருந்துச்சு. ஆனால் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இது கொஞ்சம் ட்ரிக்கிங் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம நோட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 1 வரும். இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் 2 வரும். இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் 4 வரும். அதுக்கு அடுத்ததுலாம் நமக்கு தெரியாது. ஸோ இதை வச்சு நம்ம ஏதாவது ஐடியா செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 into 2, நெக்ஸ்ட்டு 2 into 2, நெக்ஸ்ட்டு 4 into 2, நெக்ஸ்ட்டு 8 into 2, நெக்ஸ்ட்டு 16 into 2. அதாவது என்னென்னா 1 into 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 2 into 2 என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். இந்த 2வை நம்ம 2 வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 4 2 வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். கிடைச்ச 8 வச்சு 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். கிடைச்ச ஆன்சர் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 32 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆன்சர்ஸில் நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ 5 + 4 9. அடுத்தது 8 ஆட் பண்ண போகிறோம். 9 + 8, 9 + 8ங்கிறது என்னது? 17. அடுத்தது 17 + 16 ஆட் பண்ண போகிறோம். 33. அடுத்தது 33 + 32 ஆட் பண்ண போகிறோம். 65. ஸோ இந்த மாதிரி நமக்கு லைனை ஆட் பண்ணிகிட்டே போக போகிறோம். ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு மோஸ்ட்லி ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம x + y எடுக்க போகிறோம். x + y = 17 + 65. ஸோ 2 ரிமைனிங் 1. ஸோ 7 + 1 8, 82 தான் நமக்கு கரெக்டாக ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பற்றி இது மாதிரி உங்களுக்கு நிறையா சொல்யூஷன்ஸ் பண்ணணும் இல்லை உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன்ஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.